RSN Infotech, website design package starting at ₹1,999. iEntech Academy, one-stop solution for all your academic needs. என்னோட பேர் டாக்டர் சூசடிமா சூசன். சார், நீங்கள் கலைத்துறைக்கு வரும்பொழுது உங்களுடைய பெற்றோர்கள் எப்படி அதை ஆதரிச்சாங்களா? ஒரு பையன் டான்ஸ், அதுவும் பரதநாட்டியம் ஆட போகிறான்னு சொன்னாலே பிரச்சனை தான். மேல் படிப்பு படிக்கும்போது பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்களே, நம்ம டிகிரி என்ன, உங்கள் பையனை எங்கே கொண்டு விட போகிறீங்களே கேட்கும்போது உண்மை சொன்னால் யார்கிட்ட அது கேட்டால் எங்கள் பையன் காலேஜில் படிக்கிறான், ஆனால் எந்த காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜா இல்லைன்னா என்ஜினியரிங் காலேஜா இல்லை வேறு சப்ஜெக்டானு தெரியாது. கத்தரில் பெரிய பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது QNCCயில். அந்த தமிழ் மகன் அவார்டில் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்து RSN இன்ஸ்பிரேஷன் ஹப் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் குமரன் ராஜகோபால். இன்று நாம் நேர்காணல் காண இருக்கும் சிறப்பு விருந்தினர் கத்தாரின் கலைத்துறையின் கலைமகன் டாக்டர் சூசடிமான் சூசன். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தாரை பற்றியும் உங்கள் நண்பர்களை பற்றியும் கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களே. கண்டிப்பாக. என்னோட பேர் டாக்டர் சூசடிமா சூசன். ஓகே சார். தமிழ்நாடு, கன்னியாகுமரி மாவட்டம், கொல்லங்கோடு, நீரோடித்துறை கடைக்கரை கிராமத்தை சேர்ந்தவன் நான். கடலோர மக்கள். ஓகே. அப்படி எனக்கு அப்பா அம்மா, 2 அக்கா, ஒரு அண்ணன். அப்பா இறந்துட்டாங்க. அப்படி நான் படித்தது எங்கள் நீரோடித்துறை கிராமத்தை சேர்ந்த சென்ட் நிக்கோலாஸ் ஸ்கூலில் படித்தேன் 8th வரைக்கும். இப்போ 9th and 10th வலியதுறை ஸ்கூலுக்கு போயிட்டேன். அது ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. சென்ட் ஆண்டனி ஸ்கூலில் படித்தேன். அது முடிச்சுட்டு திருப்பி எங்கள் ஊரில் வந்தேன். அந்த டைமில் என்னுடைய நண்பர்கள் எங்கள் சர்ச்சில் உள்ளவங்க எல்லாம் பையன் ஆடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பின்ன எங்கள் ஊர்லேயே ஆடுறதை பார்த்து ஒரு அக்கா இருக்காங்க, அப்படின்னா அவங்க சீஜாக்கான்னு சொல்லிட்டு, அவங்க தான் என்னோடய முதல் குருவனே சொல்லலாம். இந்த கலையில் என்னை கொண்டு வந்தது. நண்பர்கள் 1-2 பேர் இருக்காங்க, பரவாயில்ல. அப்படி நீங்கள் PhD முடிச்சிருக்கீங்க. உங்கள் கல்லூரி காலம் எப்படி இருந்தது? கல்லூரி காலம் நல்லா இருந்துச்சு. நான் 11th and 12th கொல்லங்கோடு ஸ்கூலில் படித்தப்போ தான் எனக்கு ரொம்ப எங்கள் ஸ்கூலில் இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணும்போது அந்த ஒரு மனுஷனுக்கு எப்போவும் 11th 12th முடித்தாதான் நம்மளோட கேரியர், நம்மளுடைய ஃப்யூச்சர் என்ன தேர்ந்தெடுக்கணும் அப்படியுள்ள ஒரு இது வந்துச்சு. அப்போ எனக்கும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். நான் ஒரு பையன் போயிட்டு பரதநாட்டிய காலேஜில் பரதநாட்டியம் படித்தா சமூகம் ஏற்றுக்குமா, இல்லை நான் வந்திருக்கிறது கடலோர கிராமத்திலிருந்து, எங்கள் அப்பா அம்மாவை என்ன சொல்லுவாங்க, கேலி கிண்டல்கள் அப்படி வருந்தானே, அப்படி வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் திருப்பியும் அந்த ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கு நல்ல முதுகெலும்பாக நின்று, அப்படின்னா ஃபாதர் ராஜசேகரன், ஃபாதர் லூசியான் ஜோசப், இவங்க எல்லாம், சிஸ்டர் ஜாக்லீன், பின்ன சிஸ்டர் அல்ஃபோன்ஸா, சிஸ்டர் ஆண்டனிட்டா, சிஸ்டர் ஜெயன், இவங்க எல்லாம் உனக்கு திறமை இருக்குது, நீ உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கலைக்காவேரி என்கிற ஒரு நுண்கலை கல்லூரியில் கொண்டு சேர்த்தாங்க. அது எங்கள் ட்ரிவாண்ட்ரம் டைசஸிலிருந்து பிஷப்பு மூலியமாக தான், சுசபாக்கியம் பிஷப்பு மூலியமாக தான் ராஜசேகரன் ஃபாதர் சொல்லி என்னை அந்த காலேஜில் கொண்டு சேர்த்தாங்க. ஓகே. உங்களுடைய கலைத்துறை பயணம் எப்போயிலிருந்து ஆரம்பித்தது? மெயினாக நம்ம ஆடுறதெல்லாம் சின்ன டான்ஸ் தான். சின்ன வயசில் ஆடுறதெல்லாம் தெரியாமல் தான் ஆடிட்டு இருந்தோம். ப்ரொஃபஷ்னலாக படிக்க போனது கலைக்காவேரி காலேஜில் போய் தான். கலைக்காவேரி காலேஜில் படிக்கும்போது எனக்கே ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், இவ்வளோ பெரிய காலேஜில் நம்ம படிப்பேனா அப்படிയുള്ള ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என் கூட அங்கே இன்டர்வியூ எடுத்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தவங்க, ப்ரொஃபஷ்னல் படிச்சுட்டு வந்தவங்க. நம்ம ஏதோ சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு இல்லை கிறிஸ்டியன் சாங் அந்த மாதிரி பாட்டுக்கு ஆடிட்டு சர்ச்சில் அங்கெங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம திடீரென்னு ஒரு ப்ரொஃபஷ்னல் படிக்கணும்னு போயிட்டு இவங்க கூடயா நான் ஆட போகிறேன் அப்படிയുള്ള ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. நீங்கள் பரதநாட்டியம், குச்சிப்புடி இந்த போன்ற பல துறைகளில் கலை தேர்ந்தவராக இருக்கீங்க. இப்போ அதுக்கான காலகட்டத்தில் மாணவர்களும் சரி குழந்தைகளும் சரி அது ஆர்வமாக கற்றுக்கிறாங்களா? கண்டிப்பாக கற்றுக்குறாங்க. ஏன்னா நான் அதான் சொன்னேன், நான் தெரியாமல் போனேன். இது
கலைக்காவிரி காலேஜ். அங்கே போய் தான் ஓகேஸ்வரி சண்முகநாதன் என்னோட முதல் குரு அவங்க மற்றும் அபர்ணா பிரீதா மேம், இவங்க 2 பேர் தான் ஒரு கல்லா போன என்ன செதுக்கி செதுக்கி சிலையாக சிற்பமாக இன்னைக்கு கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ அதுபோல் மற்ற டீச்சர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட இப்போ பிஹெச்டி கைடுன்னு சொன்னால் லீமா மேம், இவங்க எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்தோம் அல்லாமல் வந்தோம் அப்படியெல்லாம் கிடையாது. நான் மலையாள மீடியம் படிச்சுட்டு போயிட்டு நான் என்னோடய ப்ராஜெக்ட் பண்ணது சீவக சிந்தாமணியின் நிகழ்த்துக்கலை மரபு இதை எடுத்து. அப்போ என்னால் தெரியாத ஒரு சப்ஜெக்டை என்னால் படிக்க முடியும்னா அதுபோல் பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினியாட்டம் எந்த மாணவர்களுக்கு தேவையோ அவங்க படிக்கணும்னு வந்தால் கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம். அது இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, குழந்தைகள் இப்போ படிக்கிறாங்க அந்த மாதிரி. ஓகே சார். இப்போ பல மேல்நாட்டு கலாச்சார நிகழ்வுகள்லாம் சார், சிறு வயதில் எல்லாருக்குமே வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த பரதநாட்டியத்து மேலே அதிக ஆர்வம் வந்துச்சு? எந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு? சிறு வயதில் எனக்கு டீச்சர் ஆகணும்னு தான் தோணுச்சு. அப்புறம் +2 முடித்த அப்புறம் டீச்சருங்கிறது ஓகே எல்லாருக்கும் ஒரு இது தானே, எனக்குன்னு ஒரு கலை இருக்குது, இந்த கலையிலேயே நான் மேல் படிப்பு படிக்கலாமே அப்படி உள்ளது தான். மேல் படிப்பு படிக்கும்போது பேரண்ட்ஸ்கிட்ட கேட்பாங்களே, நம்ம டிகிரி என்ன உங்கள் பையனை எங்கே கொண்டு விட போகிறீங்களே கேட்கும்போது, உண்மை சொன்னால் என் வீட்டிலேருந்து யாருக்கு தெரியாது நான் ஆர்ட்ஸ் காலேஜில் போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு. என் வீட்டில் ஒரே ஒரு அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடய தம்பி டான்ஸ் காலேஜில் போய் படிக்க போகிறான் அப்படின்னு. ஏன்னா அம்மா அப்பாக்களுக்கு படிப்பறிவு கிடையாது. அப்பா கடலில் வேலைக்கு போகிறாங்க. அம்மா அதை கொண்டு வந்து மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்து அந்த இதில் வர்ற வருமானத்தில் தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்துட்டு வரோம். அவங்களுக்கு அந்த இது கிடையாது. இந்த பையனை எந்த காலேஜ் யார்கிட்ட கேட்டால் என் பையன் காலேஜில் படிக்கிறான், ஆனால் எந்த காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜா இல்லைன்னா என்ஜினியரிங் காலேஜா இல்லை வேறு சப்ஜெக்டானு தெரியாது. நான் சூஸ் பண்ணி தான் இந்த காலேஜ் எனக்கு வேணும், கலை மூலியமாக எனக்கு வளரணும். ஏன்னா நான் இந்த சின்ன வயசுலேயே கலை படிக்கும்போது எனக்கு நிறைய கேலி கிண்டல்கள். ஏன்னா ஒரு பாயாக இருக்கிற நான் ஆர்டர் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரனே பிடிக்காது. ஏன்னா என்ன சொல்லலாம், கொஞ்சம் ஃபெமிலிசியம், கொஞ்சம் நளினம் வந்துடும். நளினம் வரும்போதே எல்லோரும் கிண்டல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டு 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 கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க 2-3 பேர். நம்ம டான்ஸ் ஆட போகிறோம், டான்ஸ் காலேஜில் போடணும்னு சொன்னோடனே அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் எனக்குள்ளால் ஒரு இது வந்துருச்சு, ஏன் இதில் நான் வாழ்ந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் காலேஜில் போயிட்டு, அதான் காலேஜில் போய் எல்லாராலையும் ஆட முடியும் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்மளை செதுக்குவாங்க, கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இந்த ஃபீல்டில் நம்மளால் நிலைக்க முடியும். அல்லாத நான் வந்தேன் சும்மா படிக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்லேயும் படிக்கிறதெல்லாம் தமிழன் மலையாளம் தான். அது அங்கே இருந்து நான் இங்கே போகும்போது சான்ஸ்கிரிட் ஆக்க என்னோடய செகண்ட் லாங்குவேஜ், எனக்கு என்னவனே தெரியாது. இது நம்ம முத்திரைகள் சொல்கிறதுனாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 ஹேண்ட் முத்ரா சொல்கிறோம், இதில் பதாகஸ், திரிப்பதாக்கோ, அர்த்த பதாகஸ், கர்த்தரி முகக, இந்த ஸ்லோகாஸ் எனக்கு என்னவனே தெரியாமல் போன நான் அங்கே போய் தான் இப்படி உச்சாரணைகள் எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம குருக்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. அப்போ எனக்கு இருந்தது இந்த கேலி கிண்டல்கள் தான். இதில் இருந்து நான் முன்னேறி வரணும், கஷ்டப்படணும். இந்த ஃபீல்டு எடுத்தேன்னா கஷ்டப்பட்டு படிக்கணும், அப்படியே உலகத்துக்கு காட்டணும். நான் ஓகே என்னை கிண்டல் பண்ணுறவங்க முன்னாடி நான் வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றில் சொல்லணுமுன்னா எங்கள் ஊரில் 1-2 பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, பையன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிருப்பானா, அவங்க முன்னாடி கடவுள் இன்னைக்கு டாக்டரேட் வரைக்கும் பண்ணுறதுக்குள்ள இது தந்திருக்காரு. அதிகமாக கலைத்துறையில் டான்ஸ்னாவே பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதுவும் பரதநாட்டியத்தில் மோஸ்ட்லி வந்து பெண்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆணாக வந்து அந்த இதில் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பெற்றோர்களும் வந்து ஆதரிச்சாங்களா? ஆக்சுவலி பெண்கள் மட்டும் பரதநாட்டியத்துக்கு கிடையாது, நட்டுவனார்ங்கிற ஒருத்தர் இருக்கார். இந்த பெண்கள் வருக முன்னாடியே டான்ஸ் நடன இயக்குனர் இந்த நட்டுவனார் தான் டான்ஸ் சொல்லி கொடுக்கறது. முதல்ல இவங்க குச்சிப்புடியில் வரும்போது ஆண்கள் தான் பெண் வேடம் அணிந்து குச்சிப்புடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அது மாறிடுச்சு. அதுபோல தான் பரதநாட்டியம் தேவதாசிகளுக்கு முன்னாடி தேவதாசிகளுக்கு சொல்லி கொடுக்கறதே நட்டுவனாரால் தான் வந்தது. அதுவும் ஒரு ஆண் தான், அவர் சொல்லி கொடுத்ததுனால தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கொரியோகிராஃபர்ஸ் பார்க்கும்போதெல்லாம்
பெண்கள் ஆடுறாங்க, ஆனால் ஆண்களும் அதுக்கு ஈடு கொடுத்து டீச்சராக இருக்காங்க, கொரியோகிராஃபராக இருப்பாங்க, பர்ஃபார்மராக இருக்காங்க. அதனால் பெண்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் கிடையாது. இப்போ அவங்க ஓவர் நளினம் பண்ணுவாங்க, அந்த நளினம் நாங்கள் கொஞ்சம் இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சிவனை பிடிக்கணுமா இப்படி தான், இந்த இதில் தான் ஜஸ்ட்டு இப்படி பார்க்கணும், கொலையவோ வளையவோ கூடாது. அதுபோல் பார்வதி அந்த பெண்களை காட்டும்போது இந்த நளினம் எங்களுக்கு வரும் இல்லையா, கொஞ்சம் நளினம் பண்ணிவிட்டு இது பண்ணால் ஆண்களுக்கு பெண்களுக்கு வித்தியாசம் கிடையாது. பரதநாட்டியங்கிறது எல்லாரும் கற்றுக்கலாம். ஓகே சார். நீங்கள் எப்போ கத்தருக்கு வந்தீங்க? கத்தருக்கு உங்களுக்குமான பந்தம் எப்படி? கத்தரில் நான் 2014 வந்தேன். அது தோஹா மாடர்ன் இந்தியன் ஸ்கூலில் டீச்சராக வந்தேன். அதுக்கு ஒரு கதை இருக்குது. அப்படின்னா இந்தியாவில் நான் நல்லா பேர் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். கடவுள் எங்கே போனாலும் எனக்குன்னு ஒரு நல்ல பேர் தந்துடும். அது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கலெக்டர் ராஜேந்திர ரத்னு இருந்தார். அவங்க பொண்ணுக்கு என்னோட ஒரு ஜஸ்ட் கொரியோகிராஃப் பார்த்துட்டு உடனே எங்கள் வீடு இருக்கிறது நீரோடித்துறை கிராமத்தில், நான் கலெக்டரேட்டுக்கு போகணும் பெங்களா, அங்கே போய் ஏன்னா எனக்கு திறமை இருந்ததுனால தான் அவங்க கூப்பிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேரளாவிலேருந்து என்னோட ஜூனியர் ஒரு பொண்ணு அனுஸ்ரீ, அவங்க ஆங்கரிங் நல்லா ஃபேமஸ் ஆகும். இப்போ அவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க, நல்ல டான்ஸர். அவங்க தான் இப்படி சேட்டா ஒரு ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு திறமை இருக்கனால அந்த ஸ்கூலுக்கு கேட்டுக்கிறாங்க, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தோஹா மாடர்ன் இந்தியன் ஸ்கூலில் வந்து 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் நம்ம தமிழ் சமுதாயத்துக்கும் மலையாள சமுதாயத்துக்கும் ஏதோ புது டீச்சர் வந்திருக்காரு, பரவாயில்ல. அந்த டைமில் நான் தான் ஒரு பையன், இங்கே நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ் தான் இருந்தாங்க, ஒரு ஆணாக வந்தது நான் தான். அப்போ ஒரு ஆண் வந்துட்டு ஸ்டேஜில் இப்படி பரதநாட்டியம் ஆடுறதை பார்த்து நிறைய ஆட்கள் பரவாயில்லையே பண்ணுறாங்களே அப்படியுள்ள ஒரு வியர்ப்பு வந்தது. அது அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோடய பேரே கொஞ்சம் வித்தியாசமான பேர், சூசடிமா சூசன்ங்கிறது. அப்போ எல்லோரும் திடீரென்னு நீங்கள் ஸ்ரீலங்காவா இல்லை வேறு ஊரா அப்படி இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பேர் அப்படி இருக்கேன்னா அந்த பேரும் ரீச் ஆகுது வெளியில், அந்த பேர் ஆனாலையும் கொஞ்சம் ரீச் ஆச்சு. அது முடித்து நம்ம ஐசிசி, தமிழ் கத்தர், தமிழ் சங்கம், இவங்க எல்லாம் ஓகே இப்படி ஒரு திறமையான ஆட்கள் வந்திருக்காங்களே, இவருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பின்ன மலையாள ஆட்களும் நிறைய இதில் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2018 நடிகை ரிமா கலிங்கல் இங்கே ஒரு ஸ்கூல் தொடங்க போகிறாங்களான்னு சொன்னாங்க கத்தாரில். அந்த டைமில் இப்படி எல்லாருக்கிட்டையும் விசாரித்தப்போ நான் இப்படி ஒரு ஆள் இருக்கேன் அப்படின்னு சொன்னப்போ இவங்க மிபு ஜோஸ் அவங்க ப்ரொடியூசர், அவங்களும் அஞ்சலி பிரசன்னன் இவங்க சேர்ந்து மாமாங்கம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் என்ன டீச்சராக போட்டுட்டு தான் அவங்க நடிகை வந்தப்போ தான் எனக்கு தெரியுது எனக்குள்ள வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க நிறைய ஆட்களை பார்த்துட்டு வந்தவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு ஸ்டேஜில் சொல்லும்போது சூசன் சார் இப்படி பண்ணுறாரு பரவாயில்லையே, ஒரு டீச்சருக்கு உண்டான இது அஸ் எ டீச்சராக நான் வேறு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் போகிறேன். ஆனால் என்னை நம்பி குழந்தைகள் என்னை நம்பி விடுறதெல்லாம் பெண் குழந்தைகளை தான் விடுறாங்க. 4 வயசு முதல் 45 வயசு குழந்தைகள் வராங்க. அந்த குழந்தைகளை நம்ம அரவணைச்சு டீச்சர் இல்லை சில டைமில் அப்பாவாக இருப்பேன், சில டைமில் அண்ணனாக இருப்பேன், சில டைமில் அவங்க குழந்தையாக இருப்பேன். அந்த மாதிரி வந்து தான் இவருக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் தான் இன்றைக்கி கத்தாரில் வந்து இப்படி பண்ணுறது. கண்டிப்பாக. நீங்கள் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கும் சரி நிறையா குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக உங்களுடைய கலை சேவைகளை வந்து இது பண்ணியிருக்கீங்க. அப்படி நீங்கள் ஊக்குவிக்கப்பட்டு உங்களால் மோட்டிவேஷனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன மோட்டிவேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா ஓகே நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் நிறைய பசங்க என்னால் வந்துட்டு டான்ஸ் படிக்கிறாங்க. இன்றைக்கி உண்மை சொல்லணும்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி கேரளா இப்போது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்கிறது 1-2 பேர் இருக்காங்க. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேருன்னு சொல்ல முடியாது, ஆனால் 1-2 ஸ்டூடெண்ட்ஸோட இப்போ கேரளாவில் இருந்த ஒரு கொல்லம் சிபின் ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு பரதநாட்டியத்தில் எம்ஏ, குச்சிப்புடியில் எம்ஏ, இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டே கலக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்படியுள்ள ஸ்டூடெண்ட் நான் உருவாக்கி இருக்கேன். ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி ஒன்றும் இல்லாமையிலிருந்து வந்த குழந்தைகள். அதுபோல் நிறைய பாய்ஸுக்கு தெரியும் என்னோடய ஸ்டைலை பார்த்தா இந்த சாரோட ஸ்டைலை பார்த்து படிக்கணும். அப்படி எங்கள் ஸ்கூலில் இப்போ நான் ஊருக்கு போகும்போதே ஒரு ஸ்கூலில் கூப்பிட்றாங்க வந்து கொஞ்சம் உங்களை பற்றி சொல்லி கொடுங்க, அப்போ தான் இந்த ஆட்கள் குழந்தைகளுக்கும் கலை கிடைக்கும்.
அதுபோல் எங்கள் கலைக்காவிரி காலேஜில் நான் படிக்கும்போது பெரிய பணக்காரனோ ஒன்றுமே போகலை. பாவம் மீனவ சமுதாயத்திலிருந்து அவங்களுக்கு கிடைக்கிற பைசாயிலிருந்து என்ன திருச்சியில் படிக்கணும்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ செலவு இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ இது எனக்கு கலை இருக்கேனால என் அம்மா அப்பாங்களுக்கு கொஞ்சம் பாதி சுமை அவங்களுக்கு இருந்தது. பாதி சுமை நான் ப்ரோக்ராம் போயும் நான் மற்ற குழந்தைகளுக்கு ஆட வச்சு தான் நான் சம்பாதிச்சு அப்படி வந்தது. அதுபோல் எங்கள் கலைக்காவிரி காலேஜில் இல்லாய்மையில் இருக்கிறவங்களுக்கும் என்னால் முடிஞ்சது. இப்போ நான் அரங்கேற்றம் பண்ணும்போது நான் கஷ்டப்பட்டேன். ஐயோ, அரங்கேற்றம் பண்ணால் 10,000 15,000 25,000 ஆகும். நான் எப்படி இந்த பைசா எனக்கு அந்த டைமில் ஃபாதர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபாதர் லூசியான் ஜோசப் தந்து, ஃபாதர் இவங்க பிபின்சன் ஃபாதர் தந்து, 1-2 சிஸ்டர் ஜெயஷீலா இவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி எங்கள் காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு சரி பெண் குழந்தைகளுக்கு சரி அரங்கேற்றம் பண்ண முடியலையா, இல்லை இன்னும் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையா அப்படி உள்ளது. ஏன்னா இந்த கலைத்துறையிலேருந்து எனக்கு கிடைக்கிற உள்ள பர்சன்டேஜ் அந்த குழந்தைகளுக்கு பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் 2018 பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டு தந்திருந்தாங்க எனக்கு. நான் நினைக்கிறேன் நான் போகும்போது ஒன்றும் தெரியாமல் போன ஸ்டூடெண்ட்டு என் கூட இருந்தவங்க எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அந்த அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வந்து இன்றைக்கி இந்த ஃபீல்டில் நிலைக்கணும் அப்படி இருந்து நான் படித்ததுலேருந்து பர்சன்டேஜ் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்க பார்க்குறாங்க யாருக்கெல்லாம் ஓகே வந்தாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க காலேஜிலேருந்து எடுத்து அப்படி எனக்கு பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டு கூட எனக்கு தந்திருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் அவார்டுங்க தான் எனக்கு நீங்கள் கூட தமிழக அரசு சார்பாக விருதுகளையும் கத்தாரில் தமிழ் மகன் அவார்ட்ஸில் கல்ச்சுரல் அவார்ட்ஸ் அவார்டும் வாங்கியிருக்கீங்க. அதை பற்றி உங்களோட எனக்கு முதல்ல கிடைக்கிறது அடூர் டெலிவிஷன் அவார்டு, அடூர் ஃபாசி டெலிவிஷன். அது கேரளாவில் ட்ரிவாண்ட்ரத்தில் கிடச்சது. நான் ஒரு டான்ஸ் ட்ராமா பண்ணியிருந்தேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. தாடக ராஜகுமாரன் சொல்லிட்டு மலையாளத்தில் அதை பண்ணப்போ அது பிடிச்சிட்டு அவங்களோட அவார்டு எனக்கு கிடச்சிருந்துச்சு. அது முடிச்சு தான் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இளம் சாதனையாளர்னு சொல்லிட்டு நெய்தல் எழுச்சியிலிருந்து எனக்கு தந்திருந்தாங்க. அப்போ தான் ஓகே இந்த ஆர்ட்ஸ் ஃபார்ம்லேயும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த கடலோர கிராமமும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே ப்ரோக்ராம் இங்கே நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி தான், நிறைய டான்ஸ் ஆடி உங்களுக்கு தெரியும். ஃப்ரைடே சாட்டர்டே ஆனாலே ஃபுல் எங்களோட ப்ரோக்ராம் தான் இங்கே இருக்கும். அப்போ அதை பார்த்தும் ஐசிசியில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் தமிழ் சங்கத்துலேயும் எனக்கு தந்திருந்தாங்க. பின்ன இவங்க ரைஸ் கத்தார்ன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு இளம் சாதனையாளர் வரன்னு சொல்லிட்டு ரைஸ் கத்தார் தந்துருச்சு. அது முடிச்சு தான் நம்ம தமிழ் மகன் அவார்டு என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாரம்பரிய நடனமான பரதநாட்டியம் கலாச்சாரத்தில் ஒரு கை தேர்ந்தவராக வரணும்னா அவர் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு பொறுமை முக்கியம். ஏன்னா உடனே நம்ம எல்லாம் டான்ஸு ஸ்டேஜிலெல்லாம் ஆட முடியாது. ஃபஸ்ட்டு அடமண்டலத்தில் உட்காந்து தட்டடவுங்கிற சொல்லணும். ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். நம்ம தட்டடவு பண்ணும்போனா கரெக்டாக இப்படி அரை மண்டலம்னா இப்படி தான் இருக்கணும். பாடி லாங்குவேஜ் ஸ்டவ் ஸ்டில்ல இருக்கணும். கை இப்படி நாட்டியாரம்பம், கை வலிக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு சொல்லி இப்படி நிற்க முடியாது இல்லையா? இப்படின்னா இது கஷ்டப்பாடு தான், சும்மா எல்லாருக்கும் வர முடியாது. ஸோ பர்ஃபெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நடனம் படிக்கணும், நீங்கள் ஷைன் பண்ணணும்னு சொன்னால் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கை இப்படி பிடிக்கத்தான் செய்யணும். அதுபோல் ஃபார் எக்ஸாம்பிள் அபிநயம். இப்போ நான் ஸ்டேஜில் வந்துட்டு ஐயோ எல்லோரும் இருக்காங்களே என்னால் அபிநயிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. நான் இப்போ நாயகன் கிருஷ்ணன் எடுத்தால் அப்படி தான் பார்த்துட்டு அவ்வளோதான். இல்லை நான் நாயகி ஆனாலும் ஓ அங்கே ஒருத்தர் இருக்காரா அந்த ஒரு வெக்கப்படல். ஸோ இது நான் என்னோட உள்ளிலிருந்து வர்றது, உள்ளத்தின் உணர்ச்சிகளை அங்கே அசைவுகளால் தான் நான் வெளிப்படுத்துகிறேன். இது கஷ்டம்தான். ஏன்னா 4 பேர் முன்னாடி எப்படி போய் அபிநயிக்கலாம் இல்லையா? ஆனால் கஷ்டப்படணும். இந்த வெக்கம் வரவே கூடாது. டான்ஸர்ஸு வெக்கம் வரக்கூடாது. ப்ளஸ்ஸு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இதில் ஃபேஸ் அடவுகள்னு சொல்லுவாங்க, படிப்படியாக போகணும். இப்போ 56 அடவுகள் எடுத்து தான் ஒரு அடுத்த ஐட்டம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 56 அடவுகள் படிக்கணுமாலும் கஷ்டம்தான். ஸோ சில பேர் உடனே வந்துட்டு 5 அடவு முடிச்சாச்சா நான் டான்ஸ் ஸ்டேஜில் அது கிடையாது. எப்போவும் இப்படி 56 அடவுகளோட அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும்போது தான் பரவாயில்ல, இன்னும் கஷ்டம் இருக்குது. ப்ராக்டிஸ் இங்கே பண்ணிட்டு தான் ஸ்டேஜில் வரும்போது ஆடியன்ஸு
கொடுக்குற மாதிரி ஒரு இது வரும். பரதநாட்டியத்தில் 56 முறைகள் இருக்கு. 54 அடவுகள் இருக்குது. 54 அடவுகள் இப்போ நிறைய டீச்சர்ஸ் அப்படி எடுக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அப்படியே போய் ஸ்டேஜில் இது பண்ணுறோம். இந்த அடவு முடிச்சு தான் இந்த ஃபஸ்ட்டு புஷ்பாஞ்சலி, கௌத்துவம், அல்லாரிப்பு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வர்ணம், சப்தம், பதம், தில்லானா இதிலேருந்து வரும். இவ்வளோ படிக்கணும். இவ்வளோ படித்து தான் ஸ்டேஜில் நிறைய குழந்தைகள் இப்போது கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நல்ல காம்படிஷன் நடக்குது. ஸோ அதில் வரும்போது இந்த குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரவங்க தான். ஸோ அது இங்கேயும் இப்போ நடக்குது. இப்போ இங்கேயும் ஐசிசி நடத்துகிறாங்க, இந்தியன் ஸ்கூல் காம்படிஷன் நடத்துகிறாங்க. அதுபோல் இங்கே இருந்தும் நம்ம நிறைய குழந்தைகளை வெளியூருக்கு கொண்டு போனோம். இப்போ மலேசியாவுக்கு போன முந்தின வருஷம் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டு போயிருந்துச்சு ப்ரோக்ராமுக்காக. ஸோ அப்படி ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தான் வெளியில் ஒரு இது கொடுக்குறாங்க, அவுட்புட் கொடுக்குறாங்க. சார், நீங்கள் இந்த கலைத்துறையில் நிறைய சாதிச்சிருங்க. அடுத்து உங்களுடைய இதுதான் என்னுடைய லட்சியம்னு நீங்கள் எதை நோக்கி போய்க்கிறீங்க உங்களுடைய பயணம்? நான் இன்னும் சாதிக்கலை சார், இன்னும் சாதிக்கணும் எங்களோட வெறியில் இருக்கேன் நான். அப்படின்னா எனக்கு போன வருஷம் ஒரு ஸ்ட்ரிங்கார் ஷார்ட் மூவின்னு சொல்லிட்டு அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட்டு கோரியோகிராஃபர் அவார்டு கிடச்சது. அது பார்க்கும்போதே எனக்கும் கொஞ்சம் இந்த சினிமாவில் போனால் எப்படி இருக்கும், அந்த கேமரா ஆங்கிள் கொஞ்சம் படிச்சுட்டு அந்த சினிமாவில் போகணும் அப்படியுள்ள ஒரு இது இருக்குது. 2 சான்ஸ் வந்துச்சு. நம்ம ரிமா கலிங்கல் மேம் கொண்டு தந்தாங்க. அந்த டைமில் கொஞ்சம் பிரளயம் வந்ததுனால அது தட்டி போயிடுச்சு. ஸோ என்னோட ஒரே எய்ம் ஒன்று சினிமாவில் ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் போகணும், அல்லாத வேறு ஸ்டைல் கொண்டு போகாமல் ஓகே ட்ரெடிஷ்னல்லையும் கிளாசிக்கலில் போயிட்டு அந்த மாதிரி கொரியோகிராஃபர் பண்ணுற அம்பிஷன் இருக்குது. பின்ன என்னோடய குழந்தைகள் இப்போ இந்த ஏரியாவில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் வெளிநாடுகளில் யூகே, லண்டன், கனடா அந்த மாதிரி இப்போ இடத்துல இப்போ நாட்டியாஞ்சலி நடத்தணும்னா இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மலேசியாவிலே என்னோடய குழந்தை போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல மட்டும் இருக்காங்க இந்த கலையை இப்படி ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் மூலியமாக மோஸ்ட்லி வேர்ல்டில் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியுது. இருந்தாலும் நான் போய் என்னோடய குழந்தைகள் மூலியமாக வெளிநாட்டுகளுக்கு போய் சொல்லி கொடுக்கணும் இந்த கலையை. அதுவும் நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரமான பரதநாட்டிய கலையை நான் கற்றுக்கிட்டு இந்த ஃபீல்டில் இருந்து இன்னும் வெளிநாடு மக்களுக்கும் வெளியூர்லையும் செலுத்தணும்னு சொல்கிற ஒரு ஏக்கம் எங்கிட்ட உள்ளால் இருக்குது. அது கண்டிப்பாக செய்வேன் என்கிற ஒரு இந்த சேனல் சாரியமாக நான் சொல்கிறேன். சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்களோட இதை பகிர்ந்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். அது மாதிரி ஆர்எஸ்என் டீமுக்கு என்னோட ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவரை வெளியில் கொண்டு வரணும், 4 பேர் காட்டணும் இப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்டர்வியூ எடுத்ததுக்கு உங்கள் சேனலுக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி நான் இப்போ வேலை பார்க்குறது ஐமேக் அகாடமியில். பேரண்ட்ஸுங்களுக்கு பிடிச்சா நான் டீச்சராக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா என்னோடய அகாடமிக்கு வாங்க, கற்றுக்கோங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காகவும் எங்கள் நேயர்களுக்காகவும் உங்களுக்கு பிடித்த ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் கொஞ்சம் போட்டு 2-3 அபிநயங்கள் பண்ணி முடிச்சு கண்டிப்பாக.